வணக்கம் மக்களே, நான் உங்கள் கீர்த்தனா. 80s கிட்டோட ஃபேவரட்டான ஹீரோ மோகன் சாரை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். 10th May 1956 பெங்களூரில் பிறந்திருக்காரு. இவர் எவ்வளோ டெடிக்கேட்டடான ஆக்டர்னு நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். நிறைய பேரோட ஃபேவரட். 1980ல் ஹெவி காம்படிஷன் இருக்கும் போதே இவருக்குன்னு ஒரு தனி இடத்த பிடிச்சிக்கிட்டாரு. இவரை பற்றி நம்ம பார்ப்போமா? இவரோட ஃபேமிலி பார்த்திங்கன்னா ஒரு ரெஸ்டாரண்ட் வச்சு தான் நடத்திட்டு இருக்காங்க. நல்ல பேக்ரவுண்ட் இருக்கிற ஃபேமிலி தான். இவருக்கு ஆக்டிங்கில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. இவர் ஒரு ஆக்டர், அப்புறம் ப்ரொடியூசரும் கூட. அதுக்கப்புறம் சினிமா இண்டஸ்ட்ரிக்குள்ளே வர்றாரு. தனக்குன்னு ஒரு தனி இடத்த பதிக்கிறாரு. இவர் என்ன படம் நடித்தாலும் 95% ஹிட்டு தான். கண்டிப்பாக ஹிட் ஆகும். பாட்டும் ரொம்ப சூப்பராக ஹிட் ஆகும். இவரோட ஃபேஷியல் எக்ஸ்ப்ரெஷனாக இருக்கட்டும், இவரோட ஐ எக்ஸ்ப்ரெஷனாக இருக்கட்டும், நிறைய மக்கள் மனசில் இடம் பிடிச்சிட்டாரு. இப்போ வரைக்கும் மோகன்னா நல்ல வைப் நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ இருக்கிற கிட்ஸ்க்கு கூட அவரோட படம் பார்த்தா அவரை பிடிக்க ஆரம்பிச்சிடும். அந்த அளவுக்கு மக்கள் மனசில் இடம் பிடிச்சிருக்காரு. இவர் அதுக்கப்புறம் காணாமல் போயிட்டார். எதனால் காணா போனார், என்னென்ன ஹிட்ஸ் கொடுத்துருக்காரு அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அவர் என்னென்ன படம் நடிச்சிருக்காரு அப்படிங்கிறத விட அவர் எவ்வளோ ஒரு டெடிக்கேட்டடான ஆக்டர், அவர் ஒர்க்கில் எந்த அளவுக்கு டெடிக்கேஷனாக இருந்தால் அந்த ஷைனை அவர் அடைஞ்சிருக்காரு அப்படிங்கிறதையும் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். 1980ல் இவர் கிட்டத்தட்ட நிறைய படங்கள் நடிச்சிருக்காரு. அதில் பார்த்தீங்கன்னா நிறைய படம் 1 year வரைக்கும் ஓடி இருக்கான். இப்போலாம் ஒரு படம் 100 days தொடுறதே ரொம்ப சேலஞ்சிங்காக இருக்குல்ல. அப்படி இருக்கிறப்போ 1 year அந்த படத்தை மக்கள் சலிக்காமல் திரும்ப திரும்பி பார்க்குறாங்கன்னா எந்த அளவுக்கு அந்த படம் என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. இன்னொன்று நான் வில்லன் ரோல்லலாம் நடிக்க மாட்டேன், இந்த மாதிரி கேரக்டர்லாம் நடிக்க மாட்டேன் அப்படின்னு அவர் எதுவுமே சொல்ல மாட்டார். எவ்வளோ கேரக்டர்ஸ் கொடுத்தாலுமே அது ரொம்ப சூப்பரான ரோலில் பண்ணுவார். 2 ரோல் பண்ணுறதா இருக்கட்டும், வில்லன் கேரக்டராக இருக்கட்டும், இல்லை ஹீரோ கேரக்டராக இருக்கட்டும், எல்லாத்தையுமே ரொம்ப சூப்பராக பண்ணி முடிப்பார். அவருக்கு என்ன கேரக்டர் கொடுக்குறாங்களோ அது ரொம்ப பெஸ்ட்டாகவும் பண்ணி முடிப்பார். எக்கச்சக்கமான நல்ல படங்களையும் கொடுத்துருக்காரு. இவர் எந்த அளவுக்கு டெடிக்கேஷன்னா, ஓசை அப்படிங்கிற ஒரு படத்தில் ஒரு சீன் வரும். 24 hours பாம்பு கூட இருந்தால் கேஷ் அமௌண்ட் கிடைக்கும் அப்படின்னு. ஸோ அவர் என்ன பண்ணார், உண்மையாகவே 100 பாம்பு கூட இருந்தாராம். இது எவ்வளோ பெரிய விஷயம் இல்லையா? நினச்சா அந்த சீன் அவர் வேணான்னு சொல்லியிருக்கலாம், இல்லை ஆர்டிஃபிஷியலாக ஏதாவது வச்சுருக்கலாம், இல்லை டூப் வச்சுருக்கலாம். ஆனால் இவரே இறங்கி அந்த சீனை நடிச்சிருக்காரு. அவர் நடிச்சிட்டு இருக்கும் போது ஒரு பாம்பு இவரை கொத்தி இருக்கு. ஆனாலும் அவர் என்ன பண்ணியிருக்காரு, ஹாஸ்பிட்டலில் போயிட்டு ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு அகெயின் பயப்படாமல் இந்த சீன்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லாமல் திரும்ப அந்த சீனை சூப்பராக பண்ணி முடிச்சிருக்காரு. அந்த படம் ரொம்ப சூப்பராக ஓடிச்சு. இவர் 1 yearல் 19 மூவி கொடுத்துருக்காரு. இப்போலாம் 1 yearல் நம்ம 2 to 3 மூவி எதிர்பார்க்கலாம் இல்லையா? ஆனால் ஒரே ஹீரோ ஒரே இயரில் 19+ மூவிஸ் கொடுத்துருக்காரு. இதெல்லாம் ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் இல்லையா? அப்படி ஒரு சூப்பரான ஆள் எப்படி காணாமல் போனார் அப்படின்னு ரிசர்ச் பண்ணுறப்ப நிறைய விஷயம் கிடச்சிச்சு. அவருக்கு டப்பிங், அவரோட ஓன் வாய்ஸ் கிடையாது, டப்பிங் தான் அவருக்கு கொடுத்தாங்க ஒருத்தர். அவர் டப்பிங் கொடுக்காம போனனால இவரோட வாய்ஸ் மக்களுக்கு பதிஞ்சிருச்சு. பட் டப்பிங் கொடுக்க மாட்டேனால இவரோட படங்கள் அடுத்தடுத்து ஓடலை அப்படின்னு சில பேர் சொல்கிறாங்க. சில பேர் இவர் கூட நடித்த ஹீரோயின் ஒருத்தங்க இவருக்கு எய்ட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி பரப்புனதாகவும், அவங்க லவ் ப்ரப்போசலை அவங்க அக்செப்ட் பண்ணலைங்கிற னாலையும் அவருக்கு சினிமா இண்டஸ்ட்ரியில் ஒரு பெரிய இடி மாதிரி இது விழுந்துருச்சு என் கரியருக்கு அப்படின்னும் சொல்லியிருக்காங்க. இன்னும் சில பேர் பார்த்தீங்கன்னா இவர் ப்ரொடியூசராக இருந்தனால நிறைய லாஸ் ஆகிடுச்சு அப்படின்னும் சொல்லியிருக்காங்க. இதில் எது உண்மைன்னு தெரியாது. ஆனால் இப்போ வரைக்கும் இவருக்கு நல்ல ஒரு மவுஸ் இருக்குது. ஒரு மாசான ஹீரோ. 2023ல் கூட ரீஎன்ட்ரி கொடுத்தாரு. இப்போ கூட அவர் படம் நடித்தார் அப்படின்னா நிறைய பேர் இவரை ரொம்ப வார்மிங்காக வெல்கம் பண்ணுவாங்க. இவரை மைக் மோகன், கோகிலா மோகன், சில்வர் ஜூப்ளி மோகன் நிறைய நேம்ஸில் கூப்பிட்டுட்டு இருந்திருக்காங்க. இவருக்குன்னு ஒரு தனி இடம் இவர் பதிச்சு மக்கள் மனசில் இடம் பிடிச்சிருக்காரு. இவரை பற்றி உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டதையும், இவரோட டெடிக்கேஷனை பற்றி உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டதுலையும் எனக்கு ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ.